ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சண்டே, சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்ணுற டே. ஸோ இன்றைக்கி ஏற்கனவே லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்தோம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஸோ இது மாதிரி அன்றைக்கி இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச் கட்டுறோம், அந்த சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் நான் இதோட சேர்ந்து அந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணி சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்ணும்போது அந்த ஃபோட்டோஸ்லாம் ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட அந்த பாஸ்டருக்காகவும் இதை மாதிரி சர்ச்சை கட்டி எழுப்புகிற ஒவ்வொரு பாஸ்டருக்காகவும் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த வசனம் அதே நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார், அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இவ்வளோ நல்ல வசனம் இல்லை? ஒருவேளை சர்ச் கட்டும்போது நிறைய இடையூறுகள் வரும், நிறைய இடையூறு. முதல்ல அந்த சர்ச்சுக்கு இடம் கிடைக்கணும், அந்த கட்டுறதுக்கு இடம் கிடைக்கணும், அதுக்கு அப்ரூவல் கிடைக்கணும், அப்புறம் பிளாட் அந்த எல்லாம் வாங்குறதுக்கு பணம் தேவைப்படும். அப்படியே கட்டினாலும் பக்கத்தில் உள்ளவங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னு பக்கத்தில் உள்ளவங்க தான் அதை பார்க்குறவங்கெல்லாம் அவங்கள நிந்திக்கிறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாரு, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ணுவார். இப்போதும் இதே நிலைமை சர்ச் கட்டுற நிறைய பாஸ்டர்ஸ்க்கு இருக்கலாம். ஏதாவது அந்த இடத்துல கட்டும்போது உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இப்போ நிறைய பிரச்சனை வருது இல்லையா? ஸோ எல்லா இடையூறுகளுக்கு மத்தியிலையும் பரியாசங்கள் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. இவைகளுக்கு மத்தியிலும் கட்டி எழுப்புவோம். தைரியமாக சொல்லுங்கள், நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர்ஸ்க்காக. ஆக்சுவலி நான் அந்த ப்ரேயர் டைம் நான் ஒருத்தி இந்த ரூமில் இருந்து ஜெபம்னா கூட எதுக்காக எல்லாரும் ஜஸ்ட் 10 minutes நீங்கள் கொஞ்சம் இணைஞ்சு ஜெபம் பண்ணிங்கன்னா, ஏன்னா 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் போடும்போது அந்த காரியம் நன்மை பரலோகத்திலேருந்து உண்டாகும். இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்குற நன்மை, யாரெல்லாம் சபை கட்டுறாங்களோ அந்த கட்டி எழுப்புறதற்கு தேவனுடைய கரம் அவங்களுக்கு கூட இருந்து அவங்கள வழி நடத்தணும். நிந்திக்கிறவர்கள் மத்தியில், பரியாசம் பண்ணுறவங்க மத்தியில், இவன் என்னத்தை கட்டி எழுப்புற போகிறான், இவன்கிட்ட கையில் என்ன இருக்குது, பணம் இல்லையேன்னு கவலைப்படுற அந்த பாஸ்டர்ஸ் மத்தியில் கர்த்தர் இறங்கி அவங்களுக்கு வேண்டிய ஸ்பான்சர்ஸ் கொடுத்து என்னென்ன தேவையோ, கதவுக்கு நான் தரேன், கதவு என்கிட்ட இருக்குது நான் உங்களுக்கு தரேன், செங்கல் நான் தரேன் அப்படின்னு மக்கள் எழும்பி அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த சர்ச் சூப்பராக கட்டி எழுப்பப்படணும். அதுக்காக தான் ஜெபம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் 10 minutes கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூ பண்ணுறீங்க, கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களான்னு தெரியல. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இன்றைக்கி விசேஷமாக அந்த பாஸ்டர் அந்த ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க, அந்த ஃபோட்டோ நான் போடுறோம். ஸோ நீங்கள் பாருங்கள், இதை மாதிரி சர்ச்சு கட்டி எழுப்புகிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ்க்காகவும், இல்லை கட்டணும் ஆனால் எனக்கு இடம் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இடத்த கொடுக்கும்படியாக, இல்லை இடம் கிடச்சிருச்சு அப்புறம் இன்னும் பில்டிங்க்கு அப்ரூவல் கிடைக்கலையேன்னு அந்த கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க, இன்னும் அதை கட்டி எழுப்பணும், எனக்கு பண வசதி இல்லையேன்னு இருக்கிறவங்களுக்கு அதற்கேற்ற பண வசதியை தேவன் கூடி வர பண்ணுவதற்காக ஜெபம் பண்ணுவோம். நெகேமியா அந்த பீரியடில் எழுந்து கட்டுவோம் வாருங்கன்னு எல்லாரும் எழும்புன உடனே மற்றவங்கள்லாம் பரியாசம் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு கூறுற பதில், எங்கள் தேவனாய கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. கொண்டு போல சேர்ந்து வேலையை முடித்தாங்க. ஆலயத்தை மறுபடியும் பழுது நீக்கி சூப்பராக ஒரு ஆலயத்தை திருப்பி கட்டி எழுப்புனாங்க. ஸோ அதே பாக்கியம் கட்டி எழுப்புகிற எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் கிடைக்க ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா இன்றைக்கும் நாங்கள் சர்ச்சுக்காக ப்ரேயர் பண்ணுற நாள் சுவாமி. அப்பா இந்த நேரத்தில்
சர்ச்சுக்காக ப்ரேயர் பண்ணும்படி நிறைய பேரை முதல்ல எழுப்பியறலும் ராஜா. கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ண ஆண்டவரே நிறைய பேரை நீர் எழுப்பியறலும். பாஸ்டர்ஸ்க்காக ப்ரே பண்ணுறோம், சர்ச் கட்டுறதுக்காக ப்ரே பண்ணுறோம். அவங்க தான் இல்லை, எல்லா மக்களும் இணைஞ்சி அப்பா எங்கெங்கெல்லாம் பாஸ்டர்ஸ் சர்ச் கட்டுறாங்களோ, எங்கெல்லாம் சபைகள் கட்டப்படுதோ அவங்களுக்காக உடைய பாதத்துல வருகிறோம். அவங்களுக்கு நீங்கள் கொடுத்த நல்ல வசனம், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி ஆலயத்தை கட்டினார்கள். இப்போது விசேஷமா லாரன்ஸ் பாஸ்டருக்காக பாத்துல வருகிறோம் சுவாமி. அப்போ அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த இடத்துல எவ்வளோ நாள் ஊழியம் செய்து இருளன் மத்தியில் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக செஞ்சு ஒரு சின்ன ரூமில் ஜோம் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக, அந்த இடத்துக்காக, அந்த இடத்துல கிடைச்ச அப்ரூவலுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லிக்கிறோம், நன்றி சொல்லிக்கிறோம், நன்றி சொல்லிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்னைக்கும் ஆண்டவரே அவங்க அந்த ஆலயம் அந்த அந்த கட்டுற ஃபோட்டோ எங்களுக்கு அனுப்பியிருக்காங்கப்பா. ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்பா நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஜோம் பண்ணுறோம். ஆச்சரியமான விதமா, அற்புதமான விதமா இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி எழுப்ப போயிருந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஒருவேளை மக்கள் எதிர்த்து இருக்கலாம், இந்த பக்கத்தில் உள்ள மக்கள் எதிர்த்து நிற்கலாம், நிந்திக்கலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவரே எங்கள் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பாருங்க பாருங்க, அந்த மாதிரி தான் அன்றைக்கி சவால் விட்டு சேலஞ்ச் பண்ணி அந்த ஆலயத்தை எல்லாம் கட்டி எழுப்புனாங்க. அந்த பாக்கியம் இன்னைக்கு லாரன்ஸ் பாஸ்டருக்கு கிடைக்கட்டும் சுவாமி. அவங்களுக்கு தேவையான பண வசதி கிடைக்கட்டும் அப்பா. அஸ்திபாரம் போட்டிருக்காங்கப்பா, அதுக்கு வேண்டிய செங்கல் கிடைக்கட்டும், அதுக்கு வேண்டிய சிமெண்ட் கிடைக்கட்டும், அதுக்கு வேண்டிய ஆண்டவரே அந்த கதவு ஜன்னல்லாம் கிடைக்கட்டும். வரட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து கொடுக்கட்டும். எங்கள் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எல்லா திங்ஸையும் அவருக்கு கொடுங்கப்பா. சர்ச்சஸ் நல்லபடியாக கட்ட கிருபத்தாங்க, நல்லபடியாக கட்ட கிருபத்தாங்க. இதே மாதிரி யாரெல்லாம் சர்ச் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்பா, ஒருவேளை ரொம்ப வருஷமாக குடிசையில் ஆண்டவரே ஜோம் பண்ணுறாங்களா, அந்த ஒருவேளை அந்த மாதிரி இருளர் நரிக்குறவர் அப்புறம் அப்படி ஒருவேளை ரொம்ப அவுட்டர் பிளேஸில் அவங்களுக்கு ஹெல்ப்பே கிடைக்காத ஒரு இடத்துல அவங்க ஊழியம் பல வருடங்களாக செஞ்சு இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சர்ச் கட்டணும் ஆண்டவரே, கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு கட்டுறதுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கண்களில் கிருபை கொடுங்கப்பா. அந்த ஏரியா யாராவது அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கிருபை கொடுங்க. கைக்கூடி வர பண்ணுங்க சுவாமி. இன்று கைக்கூடி வர பண்ணுங்க, இன்று கைக்கூடி வர பண்ணுங்க அப்பா. அதே போல ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, அஸ்திபாரம் போட்டாச்சு, ஆனால் இன்னும் எழுப்பணுமே, இன்னும் பெருசாக சர்ச்சஸ் எழுப்பணுமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கஷ்டப்படுகிற, கவலைப்படுகிற, ஜெபம் பண்ணுகிற எல்லா பாஸ்டர்ஸையும் எல்லா சபை மக்களையும் இப்படி பாதத்தில் வைக்கிறோம் அப்பா. அங்கே சர்ச்சஸ் கட்டி எழுப்பப்பட கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நீங்கள் அன்றைக்கி நெகேமியா அது சொல்லும்போது அந்த மக்கள்லாம் சொன்னாங்களே அப்பா எழுந்து கட்டுவோம்னு வந்தாங்க. அப்படி எழுந்து கட்ட வரும்போது ஆண்டவரே மற்ற மக்கள் பரியாசம் பண்ணாங்க. அதுக்கு சவால், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அப்படிப்பட்ட சவாலோடு சேலஞ்சோடு அப்பா ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் இருந்தாங்கன்னா அந்த சபை மக்கள் அந்த சேலஞ்சை ஆண்டவரே வெற்றிகரமாக முடிக்க அந்த சேலஞ்ச் சொன்னபடி ஆண்டவரே அந்த ஆலயம் கட்டப்பட்டு எங்கள் தேவனானவர் கைகூடி வரப்பண்ணினார் என்று சொல்லி அந்த மக்களுக்கு முன்பாக ஆண்டவரை ஏளனம் பண்ணின மக்களுக்கு முன்பாக, பரியாசம் பண்ணின மக்களுக்கு முன்பாக சாட்சியாக நிற்க அப்பா அந்த கட்டடம் எழுப்பி கட்டப்பட நீங்கள் கிருபை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், கிருபை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் இறங்கும். இந்த மாதிரி அஸ்திபாரத்தை வச்சு ஜோம் பண்ணுறோம், அந்த அஸ்திபாரத்தை வச்சு ஜோம் பண்ணுறோம். கட்டி எழுப்பக்கூடியவர் நீர் ஒருவரே ராஜா, அந்த கை கூடி வர பண்ணவர் நீர் ஒருவரே ராஜா. அப்பா என் கூட இணைஞ்சு ஜோம் பண்ணுறோம்ப்பா. 2 பேருக்கு இணைஞ்சா கூட அப்பா நீர் பெரிய காரியத்தை செய்வீர் அப்பா. பெரிய மிராக்களை நீர் கட்டளையிட போகிறீர் ஆண்டவரே. அனாந்தரமான இடத்துல ஆண்டவரே மன்னாவை தந்த தேவன்,
வனாந்தரமான இடத்துல காடைகளை கொடுத்த தேவன் இன்னைக்கு ஒருவேளை அவங்களுக்கு வனாந்தரமாக இருக்கலாம், கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனசில் விசுவாசம் இருக்குது, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, ஜெபம் இருக்குது. ஆண்டவரே அதை நினைத்தரலாம். எப்படி நெகேமியா காலத்தில் அந்த மக்கள் எழும்பி கட்டினாங்களோ அதே போல் அவங்க கூட இருக்கிறவங்க சபையில் இருக்கிறவங்க அவங்கள தாங்கும்படியாக கிருபை தாங்கப்பா. நாங்கள் ஜெபத்தில் தாங்குறோம் ராஜா, நாங்கள் ஜெபத்தில் தாங்குறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், ஆனால் அந்த இடத்துல தண்ணீர் நிரம்பும். அதே போல் ஒருவேளை எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கலாம், எந்த ஹெல்ப்பும் கிடைக்காத நிலைமையில் இருக்கான். ஆனால் இன்னைக்கு ஜெபிச்சதின் மூலமா அப்பா அன்னைக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய காரியம் கைகூடி வரப்போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய காரியம் கைகூடி வரப்போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட், அவங்களுக்கு வேண்டிய உம்முடைய கிருபை இறங்குவதற்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். எல்லா பாஸ்டர்ஸையும் எல்லா சபைகளையும் எங்கெங்கெல்லாம் ஆலயம் கட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதே போல் லாஸ்ட் வீக் பார்த்தோம், இடிபட்ட ஆலயத்தை கூட நீர் மறுபடியும் கட்டி கொடுக்க போகிறீர், அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். புதுசாக ஆலயம் கட்டி கொடுக்குறவங்களுக்கு நீர் கட்டி கொடுக்க போகிறதுக்காக நன்றி சொல்கிறோம். இன்னும் ஆலயமே கட்டல, ஆனால் கட்டணுமேனு ஆண்டவரே அந்த ஏக்கத்தோட அந்த விஷனோடு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த காரியத்தை கைகூடி வரப்படுகிறதற்காக நன்றி சொல்கிறோம். காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன், காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். இவ்வளோ ஒரு நல்ல வசனம். அந்த வசனத்தை இன்னைக்கு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிற எல்லா பாஸ்டர்ஸ்க்கும் சபைகளுக்கும் அந்த வசனத்தை கொண்டு அவர்களை தேற்றுகிறீர் ஆண்டவரை, தாங்குகிறீர் ஆண்டவரை, அந்த ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானு கொடி ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக கொடானு கொடி ஸ்தோத்திரம். அங்கே சாட்சியை நாங்கள் கேட்கணும், நாங்கள் எப்படி ஆலயத்தை கட்டணும் அப்படிங்கிற அந்த சாட்சியை நாங்கள் அந்த பாஸ்டர்ஸ் வந்து கேட்கணும். அது மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்காக முதலாவது நன்றி சொல்கிறோம்ப்பா சுவாமி. நிறைய கஷ்டத்தின் மத்தியில், நிறைய இடையூறுகளின் மத்தியில் இதை பண்ணிட்டு இருக்கோம்ப்பா சுவாமி. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் சுவாமி. தொடர்ந்து நடக்க கிருபை தாங்க. இருந்த இடத்துல இருந்து நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுகிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். நிறைய மக்களை எழுப்பும், கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீர் ஏவியர்களும். அந்த ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் சண்டே சர்ச்சஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம், மண்டே கிட்ஸுக்காக ஜெபம் பண்ணுறோம், டியூஸ்டே யூத்துக்காக ஜெபம் பண்ணுறோம், வெனஸ்டே மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், தேர்ஸ்டே எல்டர்ஸ்க்காக ஜெபம் பண்ணுறோம், ஃப்ரைடே பெண்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், சாட்டர்டே நேஷனுக்காக ஜெபம் பண்ணுறோம். அப்பா அப்படிப்பட்ட கிருபையை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. அதன்படியே அப்பா நிறைய பேரை இணைச்சி இந்த ப்ரேயரில் ஜெபம் பண்ண ஜஸ்ட் 10 minutes உங்களுடைய பாதத்தில் இருந்து ஜெபம் பண்ணி அதற்கான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள யோபு அவனுடைய சிறையிருப்பை மீட்டீர். எப்படின்னா அவனுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவனுடைய சிறையிருப்பிலிருந்து அவரை மீட்டீர். அதே போல் எங்களுக்கும் பெரிய அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறீர். அந்த ஆண்டவரே, உங்கள் நாமம் மகிமைப்படுவதற்காக நீர் பெரிய காரியங்களை ஜெபத்தின் மூலமாக செய்ய போகிறீர். உமக்கு நன்றி, கோடானு கோடி நன்றி. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் லாரன்ஸ்க்கு மட்டும் அல்ல, நிறைய பாஸ்டர்ஸ்க்கு ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஜீசஸ்க்கு எல்லாம் தெரியும். எங்கே பாஸ்டர்ஸ் கவலைப்படுறாங்க, எங்கே பாஸ்டர்ஸ் அதை வச்சுட்டு கதறாங்க, எப்படி இதை கெட்ட போறேன்னு சொல்லி அவர் முழங்கால் படிட்டு கண்ணீர் வடிக்கலாம். அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ ஒரு நல்ல வசனம். எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அது அந்த காரியத்தை நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அப்படிப்பட்ட பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் காரியத்தை என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து அவங்களுக்கு எதிராக இருக்கிற
மனுஷருடைய நிந்தையிலையும் பரியாசத்திலையும் அந்த பரியாசத்தின் அந்த மூலம் அந்த பரியாசம் பண்ணுறவங்க மத்தியில் கர்த்தரை அந்த ஆலயத்தை எழுப்பி கட்ட போகிறார். அவர்களுக்கு கை கூடி வர பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.